Hello guys, welcome back to Aravind Sai Trading Institute. நான் உங்கள் Aravind Sai. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா, நான் GNFC ன்ற ஸ்டாக், அதாவது குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக்ல நான் வந்து 55% ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் 42 டேஸ்ல. இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங். நான் இப்பதான் ஷார்ட் டேர்ம்ல ரீசெண்ட் டைம்ல தான் எடுத்த ரிட்டர்ன்ஸ். ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். நான் வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது எப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன், எந்த இடத்துல செல் பண்ணேன், எங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன், எப்படி என்ன அனாலிசிஸ் இது பின்னாடி இருக்கு, எல்லாமே நான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த GNFC குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ஸ்டாக்கு. இது வந்து இப்போது 833 இருக்குது, கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 13 ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, 2 வீக்னஸ் தான் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 3 இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே உங்களுக்கு மணி கண்ட்ரோல்ன்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்டாக்கில் சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ வீக்னஸ் என்னென்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடும். இது வந்து பியூர் ட்ரஸ்கி ஸ்கோர் வந்து இதுக்கு வந்து 8. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ஸ்டாக் இது. தென் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 41.18% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அதாவது கம்பெனி மட்டுமே 41.18% வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் நான் சொல்லுவேன். 40 and above டீசென்ட் தான். ஸோ இதில் எஃப்ஐஐஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 22.39% வச்சிருக்காங்க. டிஐஏஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 5.22% வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 31.19% வந்து வச்சிருக்காங்க ஸ்டேக்கு. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக் தான். இது ஃபண்டமெண்டல்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு ஓவராலா ஒரு சின்ன சம்மரி மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது screener.in வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ. கம்பெனி வந்து ப்ரீவியஸ் டைம்ஸை விட இப்போ வந்து டெப்டை வந்து கடனை வந்து பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ஏர்னிங்ஸ்ல வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுக்கறதா எக்ஸ்பெக்ட் பண்றோம். கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். புவர் சேல்ஸ் growth அப்படின்னு சொல்றாங்க, 2.41% ஓவர் பாஸ்ட் 5 இயர்ஸ். இது வந்து லாங் டேர்ம் வியூவில் ஒரு 5 இயர்ஸில் வந்து கம்பேர் பண்ண சொல்ல என்ன சொல்கிறது, சேல்ஸ் க்ரோத் வந்து கம்மி இருக்குது. பட் ஆனால் ஷார்ட் டேர்மில் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி பாஸ்ட் 3 இயர்ஸில் லோ ஈக்விட்டி ரிட்டர்ன் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது 3 இயர்ஸ் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில். பட் ஆனால் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு 55% இது ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக 65-63% கிட்டே கொடுத்தது. பட் ஆனால் நான் ப்ராஃபிட் புக் பண்ண இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வாங்கின இடத்துலேருந்து 55% ரிட்டர்ன்ஸில் கொடுத்துருக்கு. நான் அது எப்படின்னு உங்களுக்கு டெக்னிக்கலாக சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பியர்ஸ் காம்படிஷன் வந்து இது 3rd இருக்குது. GNFCன்ற ஸ்டாக்கில் வந்து GNFC ஸ்டாக் வந்து பியர்ஸ் காம்படிஷனில் 3rd பிளேஸில் இருக்குது. அண்ட் தென் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ரீவியஸ் இயரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து 282 செப்டம்பர் 2021 கம்பேர் பண்ண சொல்ல டிசம்பர் 2021ஓட கம்பேர் பண்ணும்போது போன வாட்டி வந்து 282 crores ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு செப்டம்பர் 2021. இப்போ டிசம்பர் 2021 லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 538 crores வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் ட்ரேடட் 12 month பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் 2021 வந்து 689 crores ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ட்ரேடட் 12 month, அதாவது கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து 1369 crores வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு க்ரோத் இருக்குன்றது உங்களுக்கு இதிலே தெரியுது. ப்ரீவியஸ் குவார்ட்டரும் ப்ரீவியஸ் இயரும் கம்பேர் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட செம்மையாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் டோட்டல் அசட்ஸ், அவங்களோட அசட்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் வந்து 8309 இருந்துச்சு மார்ச் 2021. இப்போது செப்டம்பர் 2021 கனெக்ட் பண்ண சொல்ல 9101 crores இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ, அவங்களோட கேஷ் ஃப்ளோவுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2020 கம்பேர் பண்ணும்போது -69 இருந்தாங்க, 69 crores, அதாவது அந்த கோவிட் டைமில். ஸோ மார்ச் 2021 95 crores அவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரேஷியோஸ் சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஃபண்டமெண்டல். இது ஓவராலாக சொன்னோம்னா இது வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இது. இந்த GNFC வந்து டெக்னிக்கலாக நம்ம இப்போ அனாலிசிஸ் பார்க்கலாம். GNFC பார்த்தீங்கன்னா 52 வீக் ரேஞ்ச் 314 rupeesலேருந்து 912 rupeesக்கு வந்து வரைக்கும் அது ஹை கொடுத்துருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா 314 rupees. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க 52 வீக்குன்றது ஒரு 1 இயரோட கணக்கு. 1 இயரில் இவ்வளோ
314லேருந்து 912 வரைக்குமே அது வந்து பூஸ்டப் ஆகி போயிருக்கு. வால்யூமும் நல்லாவே இருக்குது. வால்யூம் வந்து 1.159 மில்லியன்ஸ் இருக்குது இதில் வால்யூம் கரண்ட்டாக. ஆவரேஜ் 10 டேஸ்லேயே 1.761 மில்லியன் இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கனாலுமே என்ன சொல்கிறது, ஃபண்ட்ஸ் வச்சிருக்க ஸ்டாக் தான், நல்லாவே ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான் சொல்லுவேன் நான். 128.547 பில்லியன் இதோட மார்க்கெட் கேப்பு. இந்த கம்பெனியோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 128.547 பில்லியன். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இதோட டெக்னிக்கலாக நம்ம அனாலிசிஸ் பார்த்தோம்னா, நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நவம்பர் 2021லேருந்தே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் வரேன். பட் ஆனால் நான் என்ட்ரி எதுவுமே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சைட் வேஸ்லேயே போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஒரு ஆல்மோஸ்ட் 121 டேஸாக சைட் வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரேஞ்ச்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 121 டேஸாக 390லேருந்து 502க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு 122 டேஸாக வந்து இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து 7th February 2021 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக். ஸோ இந்த புல் பேக் டைமில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். இது இன்னொன்றுமே இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஸோ கீழேருந்து ப்ரைஸ் மேலே போய்கிட்டே வரும். ஸோ ஒரு இடத்துல ஓவராலாக பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் கொடுக்குது உங்களுக்கு. இந்த ரீடெஸ்ட் கொடுக்குற டைம்ல தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இப்படி போகுது மார்க்கெட்டு. கரெக்டாக இந்த ரீடெஸ்ட் கொடுக்குற இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். நான் வந்து 550.40 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் நல்லாவே தெரியும். இந்த 550.40 இந்த டைமில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன் இதில். ஸோ அரௌண்ட் இந்த ஹை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறதுல. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும் போது நான் என்ட்ரி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகும்போது நான் உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகும்போது நான் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். 550.40 இதுதான் நான் என்னோட என்ட்ரி எடுத்த ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா கூட ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னில் உங்களுக்கு போயிட்டுருக்கு. 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் டபுள் பாட்டம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல் சைன்னு நான் சொல்லுவேன் புல் பேக்கில். ஸோ கரெக்டாக எனக்கு வந்து இவ்வளோ சைன்ஸ் கொடுத்ததுனால நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைலும் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு இந்த ரேஞ்சில். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு நான் உடனே அக்ரெசிவாக எடுக்கலை, நான் கன்சர்வேட்டிவாக தான் என்ட்ரி எடுத்தேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ 550.40 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்லாவே சரியான மொமெண்டமாக ரைட் பண்ணேன். நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 66% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. பட் ஆனால் நான் இங்கே எக்ஸிட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் சைன் கொடுக்காம நான் என்ட்ரியோ எக்ஸிட்டோ நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கல. ஸோ அதனால் நான் எக்ஸிட் ஆகலை. 855.35 இந்த இடத்துல தான் நான் வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ இந்த எல்லோ லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஸ்டாப் லாஸாக வந்து 505 வச்சேன். இதுதான் ஸ்டாப் லாஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஒரு பின் பார் இல்லை இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல சைன் தான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்தேன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 8.47% கிட்ட நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் இதில். ஆனால் நான் ப்ராஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 55.51 கிட்ட அந்த ரேஞ்ச் நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன். இதில் நான் ரிஸ்க் எடுத்தது என்னமோ 8.47%. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து 55.51% நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன் இதில். ஸோ இது நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம், நல்லாவே சூப்பரான ட்ரேடுன்னு நான் சொல்லுவேன். இது டோட்டலாக எனக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 42 டேஸ் தான் ஆச்சு நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரேடை. ஸோ எப்படி எக்ஸிட் ஆனேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக லோவை பிரேக் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுது இந்த கேண்டில். ஸோ கரெக்டாக ட்ரெண்ட் ரிவர்சல் சைன் இதில் நல்லாவே கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் இது ஒரு பியரிஷ் ஃப்ளாகுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து கரெக்டாக இந்த ஃப்ளாக் அப்படி தான் வரும், பியரிஷ் ஃப்ளாக் இது. ஸோ இந்த பேட்டர்னில் எக்ஸிட் ஆகும்போது எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆனோம் அப்படின்ட்டு. ஸோ தட் நான் கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். 855.35 இதுதான் என்னோட எக்ஸிட் ப்ரைஸ். அப்புறம் மார்க்கெட் இப்போ வந்து கரண்ட்டாக ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இன்னுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த இடம் ஒரு சப்போர்ட்டுன்னே சொல்லலாம் நம்ம. ஸோ நான் என்ட்ரி எடுத்த இடம் இதுவுமே ஒரு சப்போர்ட்டு, அதாவது ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிட்டு ப்ரைஸ் கரெக்டாக பிரேக் ஆகிட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஆகி திரும்ப மேலே போகுது ப்ரைஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இடத்துல ஃபால் ஆகும். பட் ஆனால் ஓவராலாக பிரேக் ஆக இந்த ப்ரைஸை பிரேக் ஆகிட்டு திரும்ப இன்னொரு ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கலை. எனக்கு இந்த ப்ராஃபிட்டே போதும்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த ட்ரேடு.
இந்த மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி டெக்னிக்கலாக பார்க்கறது, ஒரு ஸ்டாக்கை எப்படி ஃபண்டமெண்டலாக பார்க்கறது. ஸோ இதுக்கு பிஹைண்ட் தட் இன்னும் நிறைய அனாலிசிஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணனாலும் பண்ணலாம். நம்ம ASTI அட்வான்ஸ் மென்டர்ஷிப் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணனாலும் பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட் www.aravindsaitradinginstitute.com போனீங்கனாலே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அரவிந்த் சாய் ட்ரேடிங் இன்ஸ்டியூட்னு போட்டால் நம்ம அக்கௌண்ட் வரும். ஸோ அதில் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ கைஸ், நான் GNFC ஸ்டாக்ல 182 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். நான் இதில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு 55% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிது. ஸோ 55,000 எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துச்சு. இது வந்து நல்ல ட்ரேடுன்னு சொல்லுவேன், நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஷார்ட் டேர்மில் எனக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிது. ஸோ கைஸ், இதில் என்ன பியூட்டினா, நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது எல்லாமே சேம் தான். என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் 1 lakh போட்டிருந்தேன், 55% ரிட்டர்ன்ஸ் 55,000 கிடைச்சிது. இதே நீங்கள் 5 lakhs போட்டிருந்தீங்கன்னா 2.75 lakhs கிடைச்சிருக்கும். 10 lakhs போட்டிங்கன்னா 5.5 lakhs, 50 lakhs போட்டிருந்தீங்கன்னா 27.5 lakhs, 1 crore போட்டிருந்தீங்கன்னா 55 lakhs. ஸோ எல்லாத்துக்குமே சேம் அனாலிசிஸ், சேம் ஸ்கில் தான். என்னென்னா ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு மட்டும் உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் எது பாசிபிளோ அதை போட்டிங்கன்னா அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ASTI இப்போ கோர்ஸ் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணிட்டு இப்போ வந்து பேசிக் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 8,332. ஆனால் நம்ம வந்து 4,999 அப்படின்ற ப்ரைஸ்க்கே நம்ம தரோம் 40% ஆஃபில். ஸோ இன்டர்மீடியேட் மென்டர்ஷிப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 16,665 ஆகுது. ஸோ இதை 40% ஆஃப் போக 9,999 பே பண்ணால் போதும். இதுவுமே 40% ஆஃப் தான். அட்வான்ஸ் மென்டர்ஷிப் கோர்ஸ் வந்து 25,000, அதில் 40% ஆஃப் போக 15,000 பே பண்ணால் போதும். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக் கோர்ஸில் நம்ம வந்து பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். இன்ட்ரடக்ஷன் டு டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம ASTI மெம்பர்ஷிப் பிரான்ஸ் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிடுவீங்க இந்த பேசிக் கோர்ஸில். இன்டர்மீடியேட் மென்டர்ஷிப் கோர்ஸில் வந்து என்னென்னா, பேசிக் மென்டர்ஷிப் கோர்ஸில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நான் இதில் சொல்லி கொடுத்துருவேன் இன்டர்மீடியேட் மென்டர்ஷிப் கோர்ஸில். அதையும் தாண்டி அட்வான்ஸ் டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் எத்திக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது, மணி மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் சைக்காலஜி, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதில் டீட்டெயில்டாக. அதுவும் இல்லாமல் ASTI மெம்பர்ஷிப் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும், சில்வர் குரூப்புக்கான ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் சார்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பிரான்ஸ் குரூப்லேயும் வரும். ஆனால் பிரான்ஸ் குரூப்பில் பேசிக் மென்டர்ஷிப் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இன்டர்மீடியேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க சில்வர் குரூப்பில். ஸோ அட்வான்ஸ் மென்டர்ஷிப்பில் என்னென்னா, இந்த ஃபுல் கோர்ஸ் பேசிக் ப்ளஸ் இன்டர்மீடியேட் கோர்ஸும் சேர்த்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு இருக்கும். நிறைய இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இதையும் தாண்டி ASTI மெம்பர்ஷிப் ஆக்சஸ் டு கோல்ட் குரூப், இந்த கோல்ட் தான் இருக்கிறதுலே பிரைமான குரூப். ஸோ இதில் அட்வான்ஸ் மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸை சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இதில் கால் பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நானே உங்களுக்கு இதையும் தாண்டி என்னென்ன குவரிஸ் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கோர்ஸ் பற்றி. அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் வேணும்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு கால் மீன் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நார்மல் நம்பருக்கு கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நானுமே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில். ஸோ இதுதான் அட்வான்ஸ் மென்டர்ஷிப் கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸு. இதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ 7 டாபிக்ஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க 7 டாபிக்ஸ் நம்ம கற்றுப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது வந்து இதில் 21 டாபிக்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்குது. ஸோ இந்த 21 டாபிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டாபிக்ஸ் இருக்குது. ஒரு டாப்பிக்லையுமே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் உங்களுக்கு. இதையும் தாண்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸோட அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் ட்ரேடிங் எத்திக்ஸ். இதோட ஃபுல் பேக்கேஜ் தான் இந்த கோர்ஸ். இது வந்து 40% ஆஃப் உங்களுக்கு 15,000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணனாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குவரிஸை சால்வ் பண்ணுவேன். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் தமிழில் தான் எடுக்கிறேன். வேணும்னா இங்கிலீஷில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணாலும் நம்ம இங்கிலீஷ் கோர்ஸும் எடுப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அரவிந்த் சாய். ஐ எம் சைனிங் ஆஃப் நவ். பை பாய். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.